ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாதத்தில் போட்டு பரட்டி சாப்பிட்ற மாதிரி மட்டன் சுக்கா தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் கலந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்குங்க. நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் அடுப்பு ஒரு சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. அப்புறம் தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் ஆட் பண்ணி அதையும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம், நல்லா வதங்குற வரைக்கும். எவ்வளோ நேரம் வதக்கணும்னா உங்களுக்கே தெரியும். அந்த பச்சை இது போய் கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கும், அந்த அளவுக்கு அதை நல்லா வதக்குங்க. இப்போ வந்து நம்ம மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் எடுத்துக்கிட்டேன். அந்த மட்டனை நான் ஆட் பண்ணிக்கிறேன். எலும்பும் கறிமா தான் வாங்கியிருக்கேன் நான். நீங்கள் எப்படி வேணால் வாங்கிக்கோங்க. இப்போ மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், 1 டீஸ்பூன் அளவு போதும். இஞ்சி பூண்டு விழுது அதுவுமே ஒரு 2 ஸ்பூன் வர மாதிரி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நான் இப்போ வந்து குக்கரில் தான் வைக்கிறேன், அதனால கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பரட்டி விட்டுருங்க, நல்லா சைடு பரவுற மாதிரி. ஒரு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போதும், 1 டீஸ்பூன் போதும். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தண்ணி கொஞ்சம் கறி முழுகிற அளவுக்கு ரொம்ப தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம குக்கர் போட்டாச்சு. குக்கரில் வந்து ஏன்னா மட்டன் கொஞ்சம் லேட் ஆகும், அதனால் குக்கரில் வச்சோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மட்டன் வருது. குக்கர் வச்சு மூடி போட்டாச்சு. மூடி போட்டு விசில் வச்சாச்சு. எத்தனை விசில் விடணும் பார்த்தீங்கன்னா 5 to 7 விசில் விடணும். நான் 5 விசில் விட்டேன், ஏன்னா அது கறி வந்து எல்லாட்டு கறினால கொஞ்சம் சீக்கிரம் வந்துருச்சு என்னோட. இதே கொஞ்சம் கறி கொஞ்சம் மிச்ச நாட்டு கறி அப்படின்னா ஒரு 7 விசில் 8 விசில் ஆகும். நான் 5 விசில் விட்டுறேன். 5 விசில் விட்டுட்டு எடுத்துட்டு கறியை இன்னும் 2 பரட்டை பரட்டி விட்டுக்கிறேன். ஓரளவுக்கு வந்துருச்சு கறி, முக்கால்வாசி வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்டு ஒரு கொஞ்ச நேரம் மட்டும் வச்சா போதும். கறி எப்படி இருக்கு நீங்களே பாருங்கள். இது வந்து தேங்காய் பாலில் அரைச்சி ஊற்றும். 1 மூடி தேங்காய் வந்து அரைச்சி ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி கணக்கு செய்து ஆட் பண்ணிக்கலாம். அதில் அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் மட்டன் மசாலா, நான் சக்தி மட்டன் மசாலா யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் அடிக்கடி இதை யூஸ் பண்ணேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் சக்தி மசாலா நான் யூஸ் பண்ணுறேன். அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டுருங்க. எவ்வளோ போடணும்னா ஒரு 2 ஸ்பூன் போட்டால் போதும் மட்டன் மசாலா. சால்ட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் கறி ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லியை போட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு மட்டன் சுக்கா.